2024 மக்களவைத் தேர்தலில் மாநில அளவில் பலம் பெற்றுள்ள சில கட்சிகள் பாஜக மற்றும் காங்கிரஸ் கூட்டணியில் இடம்பெறாமல் தனித்து களம் காண்கின்றன. அந்த கட்சிகள் குறித்தும் தனித்து போட்டியிடுவது ஏன் என்பது குறித்தும் இந்த தொகுப்பில் பார்க்கலாம். இந்தியா கூட்டணி கட்சிகளின் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்ற போதிலும் மக்களவைத் தேர்தலில் தனித்தே போட்டியிடப் போவதாக அதிரடி அறிவிப்பை வெளியிட்டு அதிர்ச்சி கொடுத்தவர் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி. காங்கிரஸ் கட்சிக்கு கொடுத்த அனைத்து முன்மொழிவுகளையும் அவர்கள் நிராகரித்ததாக மேற்கு வங்க முதலமைச்சர் குற்றம் சாட்டியிருந்தார். 2019 ஆண்டு மக்களவைத் தேர்தலில் மேற்கு வங்கத்தில் மொத்தமுள்ள 42 தொகுதிகளில் 22 தொகுதிகளில் திரிணாமுல் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருந்தது. பாஜக கூட்டணி 18 தொகுதிகளில் வெற்றி வாகை சூடியிருந்தது. பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேறிய மிகப்பெரிய கட்சிகளில் அதிமுகவும் ஒன்று. தமிழ்நாடு பாஜக தலைமை தொடர்ந்து வேண்டுமென்றே அதிமுக குறித்தும் அண்ணா மற்றும் ஜெயலலிதா குறித்தும் அவதூறு பரப்பும் வகையில் பேசியதால் பாஜக கூட்டணியில் இருந்து விலகுவதாக விளக்கமளித்தது அதிமுக. திரும்ப இது மாதிரி பேசினா இனியும் பொறுக்கிற மாதிரி இல்லை. அதாவது ஒன்று சொல்ற கூட்டணியை பொறுத்தவரை இல்லை. இன்று முதல் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தும் விலகிக் கொள்கிறது என்ற சென்ற மக்களவைத் தேர்தலில் பாஜக, பாமக, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து களம் கண்ட அதிமுக தேனி தொகுதியில் மட்டுமே வெற்றி கண்டது. இம்முறை தேமுதிக, புதிய தமிழகம், SDPI கட்சிகளுடன் தேர்தல் களம் கண்டுள்ளது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக.